அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மென்சுரேஷனில் வால்யூம் டாப்பிக்கில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து கனசதுரம் கனசதுரத்தை பற்றி வரக்கூடிய சம்ஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சிலிண்டர், உருளை மற்றும் கூம்பு இதை பற்றி வரக்கூடிய ஃபார்முலாஸ், அப்புறம் இதிலிருந்து வரக்கூடிய சம்ஸ் பார்ப்போம். இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். ஓகே, இப்போ உருளை அப்படின்னா எப்படி இருக்கும்? அதோட ஷேப் வந்து இப்படி இருக்கும். சிலிண்டர் இதுதான் வந்து உருளை. இப்போ உருளையோட கன அளவுக்கு ஃபார்முலா πr²h. இது என்ன πr²h? இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வட்டம் இருக்குது. வட்டத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? வட்டத்தோட பரப்பளவுன்னா இதுதான். அப்போ வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². ஓகே, அப்போ இந்த சிலிண்டர் வந்து எப்படி இருக்குது? இந்த வட்டம் இருக்கா? இந்த வட்டமே இப்படியே ஹைட்டாக போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது இந்த வட்டத்தோட பரப்பளவு இப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய் இப்படி ஒரு ஷேப்பில் முடிஞ்சால் அது வந்து அந்த சிலிண்டரு, அந்த வட்டம் வந்து அப்படியே ஹைட்டாக அப்படியே ஆகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி மாறுமா? அப்போ இதுதான் ஹச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஷேப் உள்ளே இருக்கிறது வந்து πr². இது ஹச்சு. இந்த πr² இந்த ஹச்சையை மல்டிபிள் பண்ணால் நம்ம உருளையோட கன அளவு கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் உருளையோட வளைபரப்பு அப்படிங்கிறது. இப்போ உருளை வந்து இப்படி இருக்குது. இந்த உருளையோட வளைந்த பரப்பு இப்போ வந்து இந்த பரப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வெளியே, அதாவது ஒரு உருளை இருக்குன்னா அதோட வளைஞ்ச பரப்பு மட்டும். இப்போ நமக்கு இதில் பார்க்குறதுக்கு அந்த உருளையோட அந்த வளைஞ்ச பரப்பு தெரியாது. அது ஒரு 3Dயாக, இதை வந்து ஒரு 3Dயாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வெளியே அவுட்ரு இருக்கும்ல, வெளியே அவுட்ரு இப்படி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டால் அந்த சிலிண்டரோட அவுட்ரு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? வளைஞ்ச மாதிரி இருக்குமா? இப்படி இந்த மாதிரி இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குமா? அப்போ அந்த வளைஞ்ச சர்ஃபேஸ் மட்டும், அதை மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் வளைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட ஃபார்முலா 2πr/h. ஓகேவா? இப்போ மொத்த புறப்பரப்பு, வளைபரப்பு வேறு, மொத்த புறப்பரப்பு வேறு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேறு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேறு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா, கர்வ்னா எப்படி என்னது? வளைஞ்சது. அப்போ வளைஞ்சிருக்கிறது மட்டும்தான் இதில் வரும். அந்த வளைஞ்சிருக்கிறது மட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது 2πr/h. மொத்த புறப்பரப்பு அப்படின்னா இப்போ இந்த வளைஞ்சிருக்க பரப்பு இருக்குல்ல, அந்த வளைஞ்சிருக்க பரப்பு ப்ளஸ் அந்த ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சிலிண்டரோட வளைஞ்சிருக்க பரப்பை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து இந்த வளைபரப்பு ப்ளஸ் அதோட டாப்பில் இந்த மாதிரி சமமான ஒரு வட்டம் வந்து இந்த வட்டத்தோட பரப்பளவு மாதிரி ஒன்று இருக்குமா, இது டாப்பு. பாட்டத்துலேயும் ஒரு வட்டத்தோட பரப்பளவு மாதிரி இருக்குமா, இது பாட்டம். இப்போ இங்கே பாருங்கள், இது வட்டத்தோட பரப்பளவு தானே, இது வட்டத்தோட பரப்பளவு, இதுவும் வட்டத்தோட பரப்பளவு. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு பரப்பளவு ப்ளஸ் இந்த வளைஞ்சிருக்கிறது, அது இப்படி வளைஞ்சிருக்கும். 3Dயாக இருக்கும்போது இந்த ஷேப் எப்படி இருக்கும்? அப்படியே இப்படி ரவுண்டாக ஆன மாதிரி இருக்குமா, அதுதான் வந்து நமக்கு மொத்த புறப்பரப்பு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ வளைபரப்பு அப்படிங்கிறப்ப அந்த வளைஞ்ச பரப்பு மட்டும், ஒரு சிலிண்டரில் இந்த வளைஞ்சிருக்கிற பரப்பு மட்டும் வரும். மொத்த புறப்பரப்புங்கிறது இந்த வளைஞ்சிருக்க பரப்பு ப்ளஸ் இந்த வட்டத்தோட பரப்பளவு என்ன, πr² ப்ளஸ் இந்த வட்டத்தோட பரப்பளவு. இந்த ரெண்டு வட்டத்தோட பரப்பளவையும் சேர்க்கணும். சேர்த்தா தான் நமக்கு என்ன வரும்? இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வரும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா இதுதான், 2πr/h+r. ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது இருக்குல்ல 2πr/h. இந்த 2πr/hங்கிறது என்னது? இந்த வளைஞ்ச பரப்பு, சிலிண்டரோட இந்த வளைஞ்ச பரப்பு மட்டும் 2πr/h. இப்போ சிலிண்டரோட இந்த வளைஞ்ச பரப்பு மட்டும் 2πr/h ப்ளஸ் இந்த பரப்பு இருக்குல்ல, டாப்பு வட்டத்தோட பரப்பளவு πr², இங்கே கீழே இருக்கிற பாட்டம் வட்டத்தோட பரப்பளவு πr². அப்போ 2πr² ப்ளஸ் 2πr². ஓகேவா? ஒன்று இந்த ஃபார்முலா, இல்லை இந்த ஃபார்முலா, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த ஃபார்முலாவில் 2πr பொதுவாக இருக்குது. அப்போ அந்த 2πr வெளியே எடுத்துட்டோம்னா இதில் மீதி h இருக்கும், இதில் r இருக்கும். அப்போ h+r, அதை தான் இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்முலாவில், ரெண்டு ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். கன அளவுனா πr², வளைபரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr, மொத்த புறப்பரப்புனா வேறு, மொத்த பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr/h+r. ஓகேவா? இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சு, இப்போ இந்த ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணுறதை விட அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இந்த ஃபார்முலாவே நமக்கு மறந்தாலும் அதை வச்சு ஞாபகப்படுத்தி நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ ஒரு சிலிண்டர் இப்படி இருக்குன்னா இந்த சர்ஃபேஸுகள் மட்டும்தான் வளைபரப்பு. இந்த சர்ஃபேஸோட இந்த சர்ஃபேஸும் சேர்ந்துச்சுன்னா மொத்த புறப்பரப்பு. ஓகேவா? அவ்வளோதான்.
இது உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. இப்போ உள்ளீடற்ற உருளை இது வந்து ஒரு உருளை. உள்ளீடற்ற உருளைனா அதில் கேப் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். நடுவில் வந்து எம்டியாக இருக்கும்ல, இங்கே மட்டும் ஃபில் ஆகிருக்கும். நடுவில் வந்து இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும். ஊதுகுழல் இருக்குல்ல, நம்ம புல்லாங்குழலில் கூட எப்படி இருக்கும், நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ மூங்கில் இருக்கும்ல, மூங்கில் மாதிரி, அதுதான் வந்து ஒரு உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லக்கூடியது, ஓகேவா. அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் அதோட ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இதே தான், இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச் தான் இதுக்கு ஃபார்முலா. இதில் வந்து நமக்கு ஒரு நடுவில் ஒரு குட்டி கேப் வந்துருச்சா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பெரிய சிலிண்டரோட, அதாவது இப்படி இருக்கிறப்ப இந்த மொத்தத்தோட கன அளவையும் கண்டுபிடிச்சி நடுவில் இருக்க ஒரு குட்டி இருக்குமா, அந்த குட்டியோட கன அளவை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த உள்ளீடற்ற உருளையோட கன அளவு கிடச்சிரும். அப்போ அதுக்கு ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச், ஓகேவா. இப்போ 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். பை ஆர் ஸ்கொயர் ஹச், உருளையோட கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச், வலைபரப்பு 2 பை ஆர் ஹச், ஓகேவா. மொத்த பரப்பரப்பு 2 பை ஆர் இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். உள்ளீடற்ற உருளைனா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச், ஓகேவா. அடுத்து கூம்பு, கோனுங்கிறது என்னது, இப்படி இருக்கும். கூடாரம், நம்ம கூடாரம் பார்ப்போம்ல, கூடாரம் இல்லைன்னா அந்த ஒரு தொப்பி, அந்த தொப்பி மாதிரி இருக்குது கூம்போட கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைடட் பை 3. இதோட பரப்பளவு நல்லா வச்சு கன அளவு. இந்த உருளையோட கன அளவு என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைடட் பை 3 போட்டால் அது கூம்போட கன அளவு, அவ்வளோதான். பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைடட் பை 3 போட்டால் கூம்போட கன அளவு, ஓகேவா. இப்போ கூம்புக்கும் வலைபரப்பு இருக்குது. கூம்போட வலைபரப்புங்கிறது இந்த வளைஞ்சிருக்கும் தெரியுமா. இப்போ கூம்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கூம்பை வந்து ஒரு 3Dயாக வச்சுக்கோங்க, 3Dயாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பரப்பு மட்டும் வளைஞ்சிருக்குமா, அதாவது இப்படியே சுற்றி வளைஞ்சிருக்கும் இந்த பரப்பு மட்டும். அந்த பரப்பு மட்டும்தான் இதோட வலைபரப்பு, ஓகேவா. இப்போ வலைபரப்புங்கிறது பை ஆர் எல், ஓகேவா. கூம்போட வலைபரப்பு பை ஆர் எல். அப்போ இந்த கூம்போட வலைபரப்பு பை ஆர் எல்லுங்கிறது இப்படி வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும். கூம்பு இப்படி இருக்குது, இது வந்து ஆர், ஓகேவா. இது வந்து வட்டத்தோட ஆர், இந்த கூம்போட ஆறு. இது வந்து ஹைட்டு, இந்த இது இருக்குல்ல, இது ஹைட்டு. இந்த சாஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாஞ்சு இருக்கிறது தான் எள்ளு. இந்த எள்ளு இருக்குல்ல, வலைபரப்புக்கு பை ஆர் எல் இருக்குல்ல, இந்த எள்ளு வந்து இந்த சாஞ்சு இருக்கிறது, ஓகேவா. அப்போ அந்த எள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு கூம்பு இப்படி இருக்குது, அந்த கூம்போட ஆர் வந்து இது, கூம்போட ஹச்சு வந்து இது வந்து எள்ளு. அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கா, இந்த மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குது. அப்போ ஒரு முக்கோண ஷேப்பில் இருந்தால் என்ன ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம், கர்ணம் ஸ்கொயர், இதுதான் கர்ணம். அப்போ கர்ணம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பக்கம் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த எல் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் எல் ஈக்குவல் டு இங்கிட்ட ரூட் எடுப்போம், ரூட் எடுத்தால் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும், அதுதான் எல், ஓகேவா. அப்போ வலைபரப்புன்னு கேட்டாங்கன்னா பை ஆர் எல் ஃபார்முலா, கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் எல். அப்போ அதுக்கடுத்து மொத்த புறப்பரப்புன்னு ஒன்று இருக்குது. எப்படி வந்து உருளைக்கு இருந்ததோ அதே மாதிரி வலைபரப்புங்கிறது இந்த வளைஞ்சிருக்க பரப்பு மட்டும் வலைபரப்பு. மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது ப்ளஸ் இந்த வட்டம் இருக்குல்ல கீழே, இந்த வட்டத்தோட பரப்பையும் சேர்த்துடணும். அப்போ இந்த வட்டத்தோட பரப்பையும் சேர்த்தா அதுதான் மொத்த புறப்பரப்பு, ஓகே. இப்போ உருளைக்கு எடுத்தோம்ல, இந்த உருளைக்கு இந்த வளைஞ்சிருக்க பரப்பு மட்டும் வலைபரப்பு, இதையும் சேர்த்து மொத்த புறப்பரப்புன்னு எடுத்தோமா, அதே மாதிரி தான் கூம்புக்கும். இந்த வளைஞ்சிருக்க பரப்பு மட்டும் வலைபரப்பு, இதுவும் சேர்ந்தா மொத்த புறப்பரப்பு, ஓகேவா. இப்போ கூம்போட மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆர். இந்த பை ஆர் ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆர் எப்படி வந்தது, இதே தான். இப்போ கூம்போட வலைபரப்பு என்னது, இதுதான் வலைபரப்பு ஃபார்முலா பை ஆர் எல் ப்ளஸ் இந்த வட்டத்தோட பரப்பளவு தானே, இது வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இதில் என்ன பொதுவாக இருக்குது, பை ஆர் பொதுவாக இருக்குது. இப்போ பை ஆரை வெளியே எடுத்துட்டோம்னா இதில் மீதி எல் இருக்கும், இதில் ஒரு ஆர் இருக்கும், அதுதான் இங்கே பை ஆர் எல் ப்ளஸ் ஆர், ஓகேவா. ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுதோ உங்களுக்கு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதோட ஃபார்முலாஸ் தெளிவாக இருக்கணும். உருளையோட பரப்பளவு என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு. அந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு டிவைடட் பை 3 போட்டோம்னா கூம்போட கன அளவு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வலைபரப்பு, கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா பை ஆர் எல். அந்த எல்லுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல் ஈக்குவல் டு ரூட் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹச்சுங்கிறது உயரம், ஆருங்கிறது ஆரம். மொத்த பரப்பு கேட்டாங்கன்னா பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். அடுத்து உள்ளீடற்ற கொம்புன்னு ஒரு ஃபார்முலா.
உருளை மாதிரியே கூம்புன்னு ஒன்று இருக்கும்ல, கூம்பு உள்ளீடற்ற கூம்பு இப்படி இருக்குது, நடுவில் இப்படி கேப்பாக இருக்கிற மாதிரி. ஓகேவா, அதாவது இங்கே மட்டும் ஃபில் ஆகிருக்கும், நடுவில் இப்படி ஹோல் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து எம்டியான ஸ்பேஸ். அப்போ இது வந்து ஒரு உள்ளீடற்ற கூம்பு. அப்போ உள்ளீடற்ற கூம்போட கனளவு ஃபார்முலா இந்த ஃபார்முலா மாதிரி தான், πr²h/3. அப்போ இந்த பை இங்கே R² மைனஸ் r², இதுக்கு பதிலாக h/3, அதே ஃபார்முலா மாதிரி தான். ஓகேவா, இங்கே எப்படி உருளைக்கு வந்தோமோ அதே மாதிரி. அதே இந்த உருளையோட ஃபார்முலாவை இப்படி /3 போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். அப்போ உள்ளீடற்ற கூம்பின் கனளவு π R² மைனஸ் r² h/3. ஓகேவா. ஓகே, இப்போ சம் சால்வ் பண்ணலாம். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம். திண்ம நேர்வட்ட உருளைனா அதாவது முழுசாக ஃபில்லாக இருக்கிறது. ஓகேவா, ஹாலோ அப்படின்னா வந்து உள்ளீடற்ற உருளை அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். இடையில வந்து கேப் இருக்கிறது தான், இப்படி கேப் இருக்கிறது உள்ளீடற்ற உருளை. இப்படி கேப் இல்லாமல் திண்ம நேர்வட்ட உருளைனா இது ஃபுல்லாகவே வந்து ஃபில்லாக இருக்கும் உள்ள. ஓகேவா, அதுதான் வந்து திண்ம நேர்வட்ட உருளை. ஓகே, இப்போ அந்த திண்ம நேர்வட்ட உருளையோட ஆரம் 14 சென்டிமீட்டர். சரி, அப்போ r = 14 சென்டிமீட்டர், உயரம் 30 சென்டிமீட்டர், உயரம் h = 30 சென்டிமீட்டர். ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க, வளைபரப்பு. உருளையோட வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2πr/h. வளைபரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr/h. மொத்த புறப்பரப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா மாறும் ஃபார்முலா. ஓகேவா, வளைபரப்பு 2πr/h. ஃபார்முலா தான் மெயின். வளைபரப்பு கேட்குறாங்களா, மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்களா, கனளவு கேட்குறாங்களா, எந்த ஃபார்முலாவை கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலாவை கரெக்டாக போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். பையோட வேல்யூ 22/7, r வந்து 14 × h 30. அவ்வளோதான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். இதை டிவைட் பண்ணால் 2 வரும். அப்போ 2 × 22 44 × 2 × 30 60. இப்போ 44 × 60 2640 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா, பரப்புனா ஸ்கொயர் தான், கனளவுக்கு மட்டும் தான் கியூப் வரும். வளைபரப்பு மொத்த பரப்பு ரெண்டுக்குமே ஸ்கொயர் தான் வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கனளவு, வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு 3 கேட்டிருக்காங்க. ஆரமும் ஹச்சும் கொடுத்துட்டு ஒரு உருளையோட 3 கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ உருளையோட கனளவுக்கு என்ன ஃபார்முலா, πr²h. அப்போ 22/7 ஆரம் எவ்வளவு, 7 × 7, 2 டைம் போடணும், ஏன் r², h 10 × 10. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 22 × 7 × 10 இருக்கும். அப்போ அது 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், 22 × 7 154, 154 × 10 1540 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, இது உருளையோட கனளவு. அடுத்து வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு. வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2πr/h. இதுதான் வளைபரப்பு. அப்போ 2 × 22/7 இது எவ்வளோ, 7 × h 10. இதை சால்வ் பண்ணால் 2 × 22 44, 44 × 10 440 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், அப்படியே டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். அடுத்து உருளையோட மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா என்னது, 2πr × h + r. ஓகேவா, மொத்த புறப்பரப்பு 2πr × h + r. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 22/7 r எவ்வளவு, 7 × h 10 + 7. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும், மீதி 2 × 22 × 17. இப்போ இது 3 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும், 2 × 22 44, 44ஐயும் 17ஐயும் மல்டிபிள் பண்ணால் 748 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், உருளையோட கனளவு 3080 கன சென்டிமீட்டர். உருளையோட கனளவு கொடுத்துட்டாங்க. கனளவு கொடுத்துட்டு ஆரம் கொடுத்துட்டு வளைபரப்பும் புறப்பரப்பும் கேட்குறாங்க. ஓகே, கனளவு கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, வளைபரப்பும் புறப்பரப்பும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2πr/h ஃபார்முலா. சரி, புறப்பரப்புனாலும் மொத்த புறப்பரப்புனாலும் ஒன்று தான். ஓகேவா, வளைபரப்பு வேறு, புறப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் ஒன்று தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது வந்து. ஓகேவா, அப்போ இதோட ஃபார்முலா என்னது, 2πr × h + r. இப்போ நமக்கு ரெண்டுலேயும் என்ன வேணும், h வேணும், r தெரியும், r கொடுத்துட்டாங்க 14, h வேணும். h எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கனளவு கொடுத்துருக்காங்களா வேல்யூ, அந்த கனளவோட வேல்யூவில் இருந்து நம்ம h கண்டுபிடிக்கணும். அப்போ கனளவுக்கு என்ன ஃபார்முலா, πr²h. πr² h = 3080. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், 22/7 ×
ஆர் எவ்வளோ 14 இன்ட்டு 14 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 3080. இப்போ அதை சால்வ் பண்ணலாமா? 7ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம் வரும். அடுத்து இந்த 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இது மூணுமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் போகும். அப்போ டேரெக்டாக இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணி எழுதலாம். இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 2 மீதி 1 5 2 10 அடுத்து 4 0. இப்போ இதை வந்து 11ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 11 4 11 10. அடுத்து 14ஆல் கேன்சல் பண்ணோம்னா 10 டைம். இந்த 140 14ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 14 14 மீதி 0 10 டைமு. இங்கே ஒரு 2 மேலே மிச்சம் இருக்குது. இப்போ ஒரு 2 2 I 2 10 10 ஈக்குவல் டு 5. அடித்து போடுறது கரெக்டாக இருக்கணும். சிம்பிளாக ரெண்டாவது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடில் அடிச்சு போடுங்க. இப்போ ஹச்சு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக வலைபரப்பும் புறப்பரப்பும் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ வலைபரப்பு என்ன? 2πr ஹச். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 5. இப்போ இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 இன்ட்டு 22 44 இன்ட்டு 2 8 88 88 இன்ட்டு 5 எவ்வளவு? 440 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்து மொத்த புறப்பரப்பு வேணுமா? 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். மொத்த புறப்பரப்பு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளவு? 14. ஹச் எவ்வளவு? 5 ப்ளஸ் ஆர் 14. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 2. அப்போ மீதி என்ன இருக்கும்? 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 44 இன்ட்டு 2 88 இன்ட்டு 5 ப்ளஸ் 14 19. அப்போ 88யும் 19யும் மல்டிபிள் பண்ணால் 1672 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா? ஒரு உருளையின் புறப்பரப்பு 440 சதுர சென்டிமீட்டர், ஆரம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு வலைப்பரப்பு. உருளையோட புறப்பரப்புனா மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட ஃபார்முலா என்ன? 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு அதோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க 440. இப்போ இதுலேருந்து நம்ம ஹச் கண்டுபிடிச்சாதான் இந்த கன அளவும் வலைப்பரப்பும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 5. நமக்கு என்ன வேணும்? ஹச் வேணும். ஹச் ப்ளஸ் ஆர் எவ்வளோ? 5 ஈக்குவல் டு 440. ஓகே. இப்போ இந்த 2 இந்த 22 இந்த 5லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போது டிவைடில் தான் போவோம். அப்போ இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 4 0. 22ஆல் கேன்சல் பண்ணோம்னா 10. அடுத்து இங்கே ஒரு 5 இருக்கா? 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 5 10. அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும்? இங்கே டிவைடில் இருக்க 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ இங்கே மீதி ஹச் ப்ளஸ் 5 மட்டும் இருக்குது. இந்த 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போய் மல்டிப்ளிகேஷனில் போச்சுன்னா 2 இன்ட்டு 7 2 இன்ட்டு 7. அப்போ 2 இன்ட்டு 7 14ன்னு மாறிடும். ஓகேவா? அப்போ ஹச் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 14 அப்படின்னா இந்த ஹச் இந்த பக்கம் போச்சுன்னா என்னது? இந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா -5 மாறிடும். அப்போ ஹச் ஈக்குவல் டு 14 - 5 9. ஹச் கண்டுபிடிச்சிட்டோம் 9. அவ்வளோதான். அப்போ கன அளவு வலைபரப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? கன அளவு என்னது? πr² ஹச். அப்போ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? ஆரம் 5. அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 9. ஓகேவா? இப்போ இதை வந்து ஏழாவது வாய்ப்பாடால் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து பாயிண்டில் தான் வரும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 707.14 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஓகேவா? இது வந்து நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வலைபரப்பு. உருளையோட வலைபரப்பு 2πr ஹச். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 5 இன்ட்டு ஹச் 9. இதுவும் அதே மாதிரி தான். டிவைட் பண்ணால் பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். அப்போ இதோட ஆன்சரு 282.85 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? ஒரு உருளையின் வலைபரப்பு 792 சதுர சென்டிமீட்டர். உருளையோட வலைபரப்பு கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு கன அளவும் மொத்த புறப்பரப்பும் கேட்குறாங்க. அப்போ வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πr ஹச் ஈக்குவல் டு 792. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுமா? 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 6 தான் நமக்கு வேணும். 6 இன்ட்டு ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 ஈக்குவல் டு 792. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 6 6 18 12.
இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2 12, 6 2 12, 22 வந்து 3 டைம் வரும். அப்போ R = இந்த டிவைட் 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் ஆயிரும். அப்போ 3 × 7 21. அப்போ R எவ்வளவு? ஆரோட வேல்யூ 21 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கன அளவு மொத்த பரப்பரப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கன அளவுக்கு ஃபார்முலா πr²h, பையோட வேல்யூ 22/7 × r², 21 × 21 × h எவ்வளோ? 6. இப்போ இதை டிவைட் பண்ணோன்னா 3 டைம் வருமா? அடுத்து 22 × 3 × 21 × 6 3 மல்டிபிள் பண்ணோன்னா 8316 cm3 வரும். ஓகேவா? இந்த மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதுதான் இதில் வேலையே. ஃபார்முலா போட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. அடுத்து வந்து மொத்த புறப்பரப்பு 2πr × h + r, 2 × 22/7 × 21 × h எவ்வளோ? 6 + r எவ்வளோ? 21. இப்போ இதை சால்வ் பண்ணால் 3. அப்போ 44 × 3, 44 × 3 × 27. அவ்வளோதான். இப்போ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். 3ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 3564 cm². ஓகேவா? நான் வந்து மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதா வேலை. ஓகேவா? இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளி உள் ஆரங்கள் முறையே 8, 6 cm மற்றும் உயரம் 15 cm அதன் கன அளவு. உள்ளீடற்ற உருளை இருக்குது. உள்ளீடற்ற உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? π × R² - r² h டிவைடட் h. இதுதான் வந்து உள்ளீடற்ற உருளையோட ஃபார்முலா. ஓகேவா? டிவைடட் பை 3 வந்து கூம்புக்கு வரும். அப்போ ஃபார்முலாவில் தெளிவாக இருக்கணும். π × R² - r² h. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆர் 2 ஆரம் கொடுத்துருக்காங்களா? வெளியாரம் உள்ளாரம். அப்போ வெளியாரம் எவ்வளவு? 8. அப்போ அதுதான் 8² மைனஸ் உள்ளாரம் எவ்வளவு? 6, 6². h எவ்வளவு? 15 × 15 = 22/7. 8² எவ்வளவு? 64 மைனஸ் 6² 36 × 15. அப்போ 22/7 × 64 36 போச்சுன்னா மீதி 28 × 15. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 4 டைம் வருமா? அப்போ மீதி என்ன இருக்கும்? 22 × 4, 88 × 15. 88ஐயும் 15 நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 1320 cm3. அவ்வளோதான். ஓகேவா? டேரெக்டாக கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. உள்ளீடற்ற உருளையோட கன அளவோட வேலையை கொடுத்துட்டாங்க 1760. அதன் வெளியாரம் 9, உயரம் 10 எனில் உள்ளாரம் என்ன? ஓகே, அப்போ அதே தான் ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுதணும். π r² மைனஸ் R² - r² h வேல்யூ எவ்வளவு? 1760. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 22/7 வெளியாரம் 9² மைனஸ் உள்ளாரம் தான் நமக்கு வேணும். h எவ்வளோ? 10 = 1760. இப்போ இந்த 10ம் சரி இந்த 22 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போது டிவிடியில் தான் போவோம். அப்போ இதுக்கு இதை கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம்னா 11ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஒரு டைம் வரும், மீதி 6. அப்போ இதை இதால் கேன்சல் பண்ணோம்னா 8. அடுத்து இங்கே டிவைடில் இருக்க 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா? அப்போ இங்கே மீதி 9² மைனஸ் 6² இங்கே 8 இருக்குது, 8 × 7. அப்போ 9² மைனஸ் 6² 8 × 7 எவ்வளவு? 56. இப்போ 9 × 9 81 மைனஸ் 6² 56. இப்போ r² மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த 81 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 56 மைனஸ் 81ன்னு மாறும். ஓகேவா? இப்போ மைனஸ் r² 56ல் 81 போச்சுன்னா எவ்வளவு? மைனஸ் 25. இங்கே தான் மைனஸ் இருக்குது, பெரிய நம்பர். அப்போ மைனஸ் 25. இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ r² = 25. r² 25னா r எவ்வளவு? 5. அவ்வளோதான். நமக்கு கொஸ்டின் என்னது? ஆரம் தானே கேட்டிருக்காங்க. ஆமாம், ஆரம் உள்ள ஆரம் கேட்டிருக்காங்க. உள்ளாரம் எவ்வளவு? 5. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளியாரம் 14 cm, உள்ளாரம் 7 cm, உயரம் 20 cm அதன் வலைபரப்பு கேட்குறாங்க. ஓகேவா? உள்ளீடற்ற உருளையோட வெளியாரம் உள்ளாரம் உயரம் கொடுத்துட்டு வலைபரப்பு அதாவது இப்போ பாருங்கள், இப்போது உள்ளீடற்ற உருளை
உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? நடுவில் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உள்ளீடற்ற உருளை. இப்போ நம்ம நார்மல் உருளை, இப்படி ஒரு உருளை இருக்குது. இப்படி இருக்கிற உருளையோட வலைபரப்பு என்னது? இந்த வளைஞ்சிருக்கிற பரப்பு மட்டும்தான் வலைபரப்பு. ஓகேவா? அப்போ இந்த வளைஞ்சிருக்க பரப்பு என்னது? 2πr/h. ஓகேவா? இது இப்போ இந்த உருளையில் பாருங்கள், இந்த வெளியே இருக்க அந்த பெரிய இதுலேயும் வந்து ஒரு வளைஞ்ச பரப்பு இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற குட்டி இதுலேயும் வந்து ஒரு வளைஞ்ச பரப்பு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த உள்ளே இருக்க குட்டி இது வந்து ஸ்மால் ஆர், வெளியே இருக்கிறது வந்து கேபிட்டல் ஆர். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து இதில் வளைஞ்ச பரப்பு வேணும். இதில் வந்து 2 வளைஞ்ச பரப்பையும் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ இப்படி ஒரு உருளை இருக்குது. இப்போ வலைப்பரப்பு கேட்டால் என்ன பண்ணுவோம்? இந்த வளைஞ்ச பரப்பை மட்டும் கண்டுபிடிப்போமா? அது வந்து ஒரு 2πr/h. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு குட்டியாக ஒரு வளைஞ்ச பரப்பு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே வரக்கூடிய இதுவுமே வந்து என்னது தான்? இந்த குட்டி ஷேப்புமே வந்து ஒரு நமக்கு வளைஞ்ச பரப்பு தான். அப்போ ப்ளஸ்ஸு இன்னொரு 2πr/h. ஓகேவா? என்ன இதை R1 வச்சுக்கலாம், இதை R2 வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே வெளியே இருக்கிறத இதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், இதை ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? 2πr/h. ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? 2π கேபிட்டல் RH, இது வந்து வெளியே இருக்கிறதுக்கான வளைஞ்ச பரப்பு. 2π ஸ்மால் RH ப்ளஸ் போடணும். ஓகேவா? இது வந்து உள்ளே இருக்கிறதுக்கான வளைஞ்ச பரப்பு. அவ்வளோதான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். இப்போ இதில் பாருங்கள், பொதுவாக இருக்கிறத வெளியே எடுத்துலாமா? 2π×h, இதுலேயும் 2π×h பொதுவாக இருக்குது. அப்போ 2πh வெளியே எடுத்துட்டா இது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் மட்டும் இருக்கும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2×22/7 h எவ்வளவு? உயரம் 20. அடுத்து கேபிட்டல் ஆர் 14, ஸ்மால் ஆர் 7. கேபிட்டல் ஆர் 14 ப்ளஸ் ஸ்மால் ஆர் 7. அடுத்து 2×22/7 20×14 + 7 21. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 3 வரும். அவ்வளோதான். இப்போ 2×22 44 20×3 60. ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 2640 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ உள்ளீட்டு உருளைங்கிறப்ப 2 வளைஞ்ச பரப்பு இருக்கும். 2 வளைஞ்ச பரப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ உள்ளீடற்ற உருளையின் வெளியாரம் 14 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர், வலைபரப்பு 2600 உள்ளாரம் என்ன? ஓகேவா? அதே சம் மாதிரி தான். இப்போ இந்த போன சம்மில் வந்து நமக்கு வெளியாரம், உள்ளாரம், உயரம் கொடுத்துட்டு வலைபரப்பு கேட்டாங்க. இந்த சம்மில் வந்து வெளியாரம், உயரம், வலைபரப்பு கொடுத்துட்டு உள்ளாரம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா எடுத்துட்டோம்? 2π கேபிட்டல் RH ப்ளஸ் 2π ஸ்மால் RH. ஓகேவா? இப்போ இதில் வந்து பொதுவாக இருக்கிற இந்த பையை வந்து வெளியெடுத்து எழுதிடுவோமா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2πh கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இது வந்து உள்ளீடற்ற உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. = 2640. இப்போ 2×22/7 h எவ்வளவு? 20. கேபிட்டல் ஆர் எவ்வளோ? வெளியாரம் கொடுத்துருக்காங்க 14 ப்ளஸ் ஆர் = 2640. இப்போ இந்த 0க்கு இது கேன்சல் ஆயிரும். இந்த 2க்கு 1 2 3 2 6 2 4. அடுத்து இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 6 2 12 6 2 12. இதை கேன்சல் பண்ணால் 3. இப்போ கீழே 1/7 14 ப்ளஸ் 6 = 3. இப்போ இந்த 7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் 14 + 6 = 3×7 21 ஆயிரும். இப்போ R = 21 - 14, R = 7. அவ்வளோதான். ஓகேவா? டேரெக்டாக ஃபார்முலாவை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். டக்குன்னு நமக்கு மைண்டில் ஃபார்முலா வந்துடணும். ஃபார்முலா வந்துருச்சுன்னா நம்ம சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளியாரம் 14 சென்டிமீட்டர், உள்ளாரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். அதன் மொத்த புறப்பரப்பு உள்ளீடற்ற உருளை. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக ஒரு உருளை இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதோட மொத்த புறப்பரப்புனா இந்த வளைஞ்ச பரப்பு 2πr/h ப்ளஸ் இந்த ஒரு πr² ப்ளஸ் இந்த ஒரு πr², 2πr². இப்படி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஆனால் இந்த சம்மில் வந்து நம்ம தெளிவாக வந்து ஒன்று பார்க்கணும். ஏன்னா இது வந்து உள்ளீடற்ற உருளை. அப்போ உள்ளீடற்ற உருளைனா எப்படி இருக்கும்? உள்ளீடற்ற உருளை ஒரு பைப் மாதிரி நடுவில் இப்படி ஹோல் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைஞ்ச பரப்பு, இந்த பெரிய சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் இந்த சின்ன சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பு. ஓகேவா? பெரிய சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் சின்ன சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பு. ஓகே.
அப்போ போன சம்மில் நம்ம சால்வ் பண்ணோம்ல, போன சம்மில் வளைபரப்பு சால்வ் பண்ணோமா, உள்ளிடுற உருளையோட வளைபரப்பு. அப்போ இந்த பெரிய சிலிண்டரோட வளைபரப்பு ப்ளஸ் சின்ன சிலிண்டரோட வளைபரப்பு. அப்போ பெரிய சிலிண்டர் 2πr ஹச்னு எடுத்துக்குவோம், சின்ன சிலிண்டர் 2πr ஸ்மால் ஹச்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ இந்த உள்ளே இருக்க சர்ஃபேஸு ஓகே, நமக்கு வெளியே இருக்க சர்ஃபேஸில் தான் இப்போ நமக்கு மெயினான விஷயமே இருக்குது. இப்போ வெளியே இருக்க சர்ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து நமக்கு ஹோலாக தான் இருக்கும். ஓகேவா? ஹோல் இருக்கும், இந்த இடத்துல நமக்கு சர்ஃபேஸ் இருக்காது, வெறும் ஹோல் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நமக்கு என்ன இருக்காது, சர்ஃபேஸ் இருக்காது, ஹோல் தான் இருக்கும். அப்போ இந்த பெரிய வட்டம் இருக்கா, அந்த பெரிய வட்டத்திலேருந்து இந்த சின்ன வட்டத்தை கழிக்கிறது மட்டும்தான், இந்த இடம் மட்டும்தான் நமக்கு சர்ஃபேஸ். அதே மாதிரி இங்கேயும் இந்த பெரிய வட்டத்திலேருந்து இந்த சின்ன வட்டத்தை கழிக்கணும், அதை கழித்து வர்றது மட்டும்தான் நமக்கு சர்ஃபேஸ். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், மொத்த புறப்பரப்பு உள்ளிடுற உருளையோட மொத்த புறப்பரப்புன்னு கேட்குறப்ப ரெண்டோட இந்த வளைஞ்ச பரப்பும், இந்த பெரிய சிலிண்டரோட வளைஞ்ச, ஏன்னா இது வெளியே தான் இருக்குது, அப்போ இந்த பெரிய சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பை நம்ம போட்டுறணும். ப்ளஸ் இந்த குட்டி சிலிண்டருக்கும் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு வளைஞ்ச பரப்பு இருக்க தான் செய்யும். ஓகேவா? அதனால் அதையும் ஆட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டாப் சர்ஃபேஸில் இப்படி இருக்கிற ஒரு ஹாலோ சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸில் நமக்கு இந்த இடம் மட்டும்தான் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? இந்த சின்னது வந்து எம்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே கீழே இது மட்டும்தான் சர்ஃபேஸாக இருக்கும், இது எம்டியாக இருக்கும். அப்போ இது டோட்டல் கேபிட்டல் பைஆர் ஸ்கொயர்லேருந்து இந்த சின்ன பைஆர் ஸ்கொயரை கழிச்சா இது மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ மொத்த புறப்பரப்புங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், கரெக்டாக வந்து எதை ப்ளஸ் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் நம்ம தெளிவாக வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இது பெரிய சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பு 2πr ஹச் ப்ளஸ் சின்ன சிலிண்டரோட வளைஞ்ச பரப்பு, இந்த இடத்துல ப்ளஸ் போடணும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இப்படி இருக்குமா, அப்போ இது என்னது, இது ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிச்சா கேபிட்டல் பைஆர் ஸ்கொயர். அப்போ கேபிட்டல் பைஆர் ஸ்கொயர், அதுலேருந்து இந்த குட்டி பைஆர் ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும், மைனஸ் இது கேபிட்டல் ஆர், அடுத்து மைனஸ் ஸ்மால் பைஆர் ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து டாப்பு, அப்போ உருளைக்கு பாட்டம் ஒன்று இருக்குமா, அப்போ பாட்டத்துக்கும் இது இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகும்ல. ஓகேவா? அப்போ டாப்புக்கு ஒரு டைம் எழுதுகிறோம், அப்போ பாட்டத்துக்கு இன்னொரு டைம் வரணும்ல. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இது வந்து டாப்பு. அடுத்து பாட்டத்துக்கு ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ உள்ளிடற்ற உருளையினோட வளைபரப்பு எப்படி கண்டுபிடிப்போம், வெளியே இருக்கிற மொத்தத்தோட வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் உள்ளே இருக்கிறதோட வளைஞ்ச பரப்பு. அடுத்து இந்த டாப்பில் பெரிய சர்ஃபேஸ் இருந்து சின்னதாக மைனஸ் பண்ணணும், பாட்டத்துலேயும் பெரிய சர்ஃபேஸ் இருந்து சின்னதாக மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இதிலேருந்து பொதுவாக இருக்கிறது என்ன, 2πh வெளியே இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ 2πh எழுதி எடுத்துட்டோம்னா இந்த 6 + 6 மட்டும் மீதி இருக்கும். அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஒரு பைஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு பெரிய பைஆர் ஸ்கொயர், அப்போ 2πr ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு சின்ன பைஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு சின்ன பைஆர் ஸ்கொயர், அப்போ 2πr ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து வெளியே இருக்கலாமா, 2πh இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் இதில் 2π பொதுவாக இருக்குது, 2π வெளியே எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா அப்படியே போட வேண்டியதான். 2 இன்ட்டு பையோட 22/7, ஹச் எவ்வளவு 10, அப்போ கேபிட்டல் ஆர் எவ்வளவு, கேபிட்டல் ஆர் 14, ஸ்மால் ஆர் 7. அப்போ கேபிட்டல் ஆர் 14, ஸ்மால் ஆர் 7, 14 + 7 எவ்வளவு 21, அதை டேரெக்டாக போட்டுருந்தேன். ப்ளஸ் 2 இன்ட்டு 2π 22/7, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எவ்வளவு 14 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போட்டால் ஆன்சர். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம் வருமா, அப்போ இந்த 2 × 22 44, 44 × 10 440, 440 × 3 1320. இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சு. ப்ளஸ் அடுத்து இந்த டேர்ம் இருக்கா, இப்போ இது என்ன பண்ணோம், 2 × 22 / 7, 14 ஸ்கொயர் எவ்வளவு 196 மைனஸ் 7 ஸ்கொயர் 49. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1320 ப்ளஸ் 2 × 22 / 7 இன்ட்டு 196ல் 49 போச்சுன்னா மீதி 147ன்னு இருக்கும். ஓகே, அப்போ இது 147 வந்து இதை டிவைட் பண்ணோன்னா 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 14 1 7, அப்போ 2 × 22 × 21, அப்போ 2 × 22 × 21ஓட வேல்யூ எவ்வளவு 924. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். 1320 இருக்குது, அந்த 1320யும் 924யும் ஆட் பண்ணணும். அப்போ 1320 ப்ளஸ் 924 ரெண்டையும் ஆட் பண்ணால் 2220
244ன்னு வரும். அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? டேரெக்டாக அந்த ஃபார்முலா அது எழுதுறது தான் மேட்ரு. மொத்த புறப்பரப்பு உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்புங்கிறது என்னது? வெளியே இருக்கிற உள்ளீடற்ற உருளை, இந்த வெளியே இருக்கிற வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் சின்ன இதில் உள்ளே இருக்கிற வளைஞ்ச பரப்பு ப்ளஸ் இந்த கேபிட்டல் பையர் ஸ்கொயர்லேருந்து இதில் மைனஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே ஹோல் தான் இருக்கும். அதே மாதிரி இதிலிருந்து இங்கே இருக்கிறத மைனஸ் பண்ணணும், இங்கே ஹோல் இருக்கும். அப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வால்யூம் டாப்பிக்கில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது மாதிரி சம் வந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சம் பார்க்குறோம். இந்த மாதிரி சம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. குரூப் 1லேயே வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் இந்த சம் வந்தாலும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது மாதிரி சம்ஸ் பார்க்குறோம். நீங்கள் ஈஸியாக ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் கேட்பாங்க. அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸையும் வந்து எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.